பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எல்லா காலங்களிலும் அவரை நம்புங்க. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவரை நம்புங்க. அந்த சூழ்நிலைக்கு, அந்த கடினமான நேரத்திற்கு காரணமாக இருந்த அந்த காரியத்தை அவருடைய சமூகத்தில், உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அவரிடத்தில் ஊற்றி விடுங்க. அப்படி செய்யும்போது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சங்கீதம் 142:2 அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை, நீங்கள் படுகிற அந்த வேதனையை அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடுகிறது மாத்திரமல்ல, அந்த காரியங்களை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். இப்படி நீங்கள் அறிக்கை பண்ணுவீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுவது என்பது ஒன்றையும் மறக்காமல் முழுவதையும் திறந்து பேசுவது. நம்முடைய கண்ணீர், நம்முடைய பயம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தோல்வி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சந்தேகம் அனைத்தையும் தேவனிடம் சொல்லுங்க. அவர் நம்மை தீர்ப்பு செய்ய மாட்டார். அவர் நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிறார். பல நேரங்களில் மனிதர்களை நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் அவர்கள் எல்லா நேரங்களிலும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஆனால் தேவன் மட்டும் எப்போதும் கேட்கக்கூடியவராக இருக்கிறார், எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார், எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, எப்போதும் எல்லா காலங்களிலும் அவரை நம்புங்க. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்கள் மனதில் சுமக்கிற சுமை என்ன, அதை நீங்கள் உங்கள் உள்ளத்திலேயே வைத்து போராடுகிறவர்களாய் இருப்பீங்கன்னா நான் சொல்லுவேன், தேவனிடத்தில் திறந்து கொடுங்க. இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை, ஒரு சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் உமக்கு முன்பாக வைக்கிறோம்ப்பா. என் பயங்களையும், என் கவலைகளையும், என் வேதனைகளையும், என் சந்தேகத்தையும் உங்கள் பாதத்தில் நான் ஊற்றுகிறேன். நீர்தான் என் புகலிடம் என்பதை நான் நம்புகிறேன். என்னை சமாதானத்தினால் இன்றைக்கு நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.